குடித்தேன், நிராகாரம் குடித்தேன் சிஸ்டர். சாப்பிட முடியல. பல் வலிக்கிற இடத்துல எந்த பல் வலிக்குதோ, கிராம்பு இருக்கு இல்லையா வீட்டில், மேலே மொட்டோடு இருக்கிற கிராம்பு எடுத்துக்கோங்க, சரிங்களா? நல்ல பல்லில் வலி இருக்கிற இடத்துல அந்த பல்லில் வச்சுட்டு மேல் பல்லையும் கீழ் பல்லையும் கடிச்சிட்டு நல்லா கடிங்க. கடிச்சிங்கன்னா நீராக வரும். அந்த பல்லில் இருந்து வர்ற நீரெல்லாம் வெளியில் துப்புங்க. எச்சி முழுங்கிடாதீங்க, வெளியில் துப்பிடுங்க. உங்களுக்கு பல் வலி குறைஞ்சிடும். ஹாஸ்பிட்டலுக்கே போய் மாத்திரை போட்டு கேட்காத எனக்கு பல்லு வலியை கிராம்பு மூலியமாக தான் நான் வலி தீர்த்துக்கிட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டி. உண்மையாலுமே கிராம்பு சூப்பர் ட்ரீட்மெண்ட் பல்லு வலிக்கு. நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாத எனக்கு தெரியாது. அந்த கிராம்பில் மொட்டை இருக்குது பார்த்தீங்களா, மல்லிகைப்பூ மாதிரி, அந்த மொட்டை எடுத்து மொட்டோடு இருக்கிறத எடுத்து நல்லா மேல் பல்லு கீழ் பல்லு வலி இருக்கிற இடத்துல பல்லில் வச்சு 2 பல்லையும் நல்லா அழுத்தி கடிக்கணும். கடிக்கும்போது அந்த கிராம்பு தேய தேய அந்த வாயில் இருக்க நீர் பூரா, பல்லில் இருக்க நீர் பூரா வெளியில் வந்துடும். அதுக்கு எனக்கு கேட்காது சிஸ்டர். ஏன்னா எனக்கு சுகர் இருக்கிறதுனால அது கேட்காது. ஐயோ, எனக்கு சுகர் இருக்குது பிரதர் சிஸ்டர். தாராளமாக வச்சு பாருங்கள். நான் சுகர்கிட்ட டேப்லெட் போடுறது இல்லை, 3 வருஷமாக விட்டுட்டேன். ஏன் சிஸ்டர், டேப்லெட் எடுத்துக்குங்க. ஏன்னா நாளடைவில் சுகர் மாத்திரை போடாமல் விட்டிங்கன்னா வேறு தொந்தரவு கொடுக்கும். கிட்னி ஃபெயிலியர் கூட ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் டேப்லெட் எடுத்துக்கோங்க. உங்கள் உடம்ப பாருங்கள். டேப்லெட் எடுக்காமல் இருக்காதீங்க சிஸ்டர். எனக்கு சுகர் இருக்குது, அது ஹையில் இருக்குது, அதிகமாக இருக்குது. பல்லு வலி அப்பப்போ வரும். சுகர் அதிகமாக இருக்கனால தான் பல்லு வலிக்கும். நீங்கள் அந்த பல்லில் நல்லா கிராம்பை வச்சு அழுத்தி கொடுங்க. 1 கிராம் போல் 2-3 கிராம் வைங்க. அதில் இருக்க நீரெல்லாம் வெளியில் வந்துருச்சுன்னா பல்லு வலி தானாக குறைஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு பல்லு வலிக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் இதுதாங்க. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கூட அந்த பல்லு வலி சரியாகலை, கிராம்பு வச்சு தான் பல்லு வலி சரியாச்சு. அதுக்காக தான் சொல்கிறேன் சிஸ்டர். ஏன்னா நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணுங்கிறப்ப இதுக்கு பல்லு வலி தாங்க மாட்டாமல் ப்ரைவேட்டில் போய் பார்த்தா ஒரு பல்லுக்கு 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. டேப்லெட் கொடுக்குறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, எல்லாம் சேர்த்து ஒரு 1800 சார்ஜ் பண்ணுறாங்க. மாத்திரை இல்லாமல் நான் சொல்கிறேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பல்ல பிடுங்குற மாதிரி இருந்தால் எல்லா டெஸ்ட்டு, ஹெச்ஐவி டெஸ்ட்டு, ப்ளட் டெஸ்ட்டு, சுகர் டெஸ்ட்டு எல்லாம் எடுக்க சொல்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். அந்த 1 வாரம் வலியால் இருக்க முடியாது இல்லையா? நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் கிராம்பு எடுத்து நல்லா 2 பல்லுலையும் வச்சு அழுத்தி பிடிச்சேன். தொடர்ந்து ஒரு 3 கிராம் வச்சேன். அந்த நீர் பூரா வெளியில் வந்துருச்சு. பல்லு வலியே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக 1 டைம் கூட பல்லு வலியால் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். ரொம்ப பெயினாக இருந்துச்சு. சுகர் அதிகமாகிடுச்சுன்னா பல்லத்தை பாதிக்கும், சரிங்களா? கண், பல் எல்லாமே பாதிக்கும். அடுத்து நரம்பு கூட பாதிக்கும். உடம்பு பார்த்துக்குங்க, சரிங்களா? ஏன்னா எனக்கு இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் குட்டி. சுகர் அதிகமாகி ஃபஸ்ட்டு பார்வையத்தை அடிச்சுது, உடம்பு உருக்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரச்சனையாக உடம்புல வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கடைசியாக கால் ரொம்ப பாத எரிச்சல் அதிகமாகி 1 வருஷமாக கால்சியம் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த எரிச்சல் குறையிறதுக்கு தனியாக ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க கால்சியம் மாத்திரை. அது ரேட் அதிகம், நான் அதை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ. ரெண்டாவது, நிறைய பேர்